ஹாய் ஹலோ வணக்கம் மஸ் ஃப்ரெண்ட். குறிப்பாக தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்ஐ தேர்வுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல செய்தி. சப் இன்ஸ்பெக்டர் வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில் தான் வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ஆடும் வந்துச்சு. அண்ட் தென் மத்தியானம் ஒரு 2 o'clock சைடில் வெப்சைட்லேயுமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வட்டம் வந்து கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் 2013 இருந்து அன்டில் 2025 வரைக்கும் இப்போ வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பல்க் வேக்கன்சின்னு இதை சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/4/2025, அதாவது இன்னும் 3 நாள் கழிச்சு தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே போய் வெயிட் பண்ண வேணாம், சரிங்களா? ஸோ இதோட எக்ஸாம் டேட் வந்து பின்னர் அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தளவு கால்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 to 4 months வந்து உங்களுக்கு எக்ஸாம் எப்போனாலும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பி ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போவே இன்றைக்கே உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக சொல்லணும்னா தாலுக்கும் ஏஆர் தான் இந்த தடவை வந்திருக்கு. ஸோ மென்னு உமனுக்கு எப்பயும் போல் அவங்க பிரித்து கொடுக்குறது தான். ஸோ பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிட்டத்தட்ட மென் அண்ட் உமன்ட்டு தாலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர் இருக்குது, 933. அண்ட் ஏஆர் பார்த்தீங்கன்னா 366. ஸோ அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு வேக்கன்சி எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சின்னு சொல்லி ஒரு 53 வேக்கன்சிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலுக்கில் மட்டும் இருக்குது. இவங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு எஸ்சிஎஸ்டி தவிர வேறு யாரும் வந்து போட்டி போட முடியாது. இது ஆல்ரெடி இது என்ன அப்படின்னா போன எக்ஸாம்ஸில் இல்லை அந்த முந்தின எக்ஸாம்ஸில் ஸோ இந்த பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருந்திருக்கும். இதுக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக அதை ரிசர்வ் பண்ணியே வச்சுருப்பாங்க. அடுத்தடுத்த கால்ஃபரில் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வேக்கன்சி வந்து 53 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுமே வந்து நல்லா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பே, ஸ்கேல் ஆஃப் பே. ஸோ ஒரு நல்ல ஒரு பே தான். குரூப் 2 லெவலில் வந்து இந்த பேமெண்ட் வந்து இருக்கும். தென் அதுக்கடுத்து எனி யூஜி டிகிரி. ஸோ நீங்கள் வந்து பேட்டர்ன் என்ன பேட்டர்னில் படிச்சிருக்கோம் அப்படின்னா 10+2+3, அதாவது 10th 12th 3 வருஷம் டிகிரி, இல்லைன்னா 4 வருஷம் டிகிரி, இல்லை 5 வருஷம் டிகிரி. 3 வருஷம் ஆர்ட்ஸ் டிகிரியாக இருக்கட்டும், இல்லை 4 years இன்ஜினியரிங், இல்லை 5 years எம்பிபிஎஸ். ஸோ வாட் எவர் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அல்லது எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு தென் அதுக்கடுத்து டிகிரி டைரக்ட் செகண்ட் இயர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதான் 10+3+2, இல்லைன்னா 10+3+3. ஸோ அந்த பேட்டர்னில் முடித்தவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 years ஐடி பேட்டர்னில் வர்றவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இது எல்லாமே இங்கே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமானது ஏஜு. ஸோ ஏஜை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு வந்து 20 yearsக்கு அபோவ் இருக்கணும், 30 yearsக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் ஏஜ் க்ரிட்டீரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்னுக்கு பிசி, பிசிஎம் பிசி, பிசிஎம், எம்பிசி. ஸோ இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 32 ஏஜ் வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 35, தென் டிரான்ஸ்ஜெண்டர் 35, விடோவும் வந்து உங்களுக்கு 37 வரைக்கும் இருக்குது. விடோவுக்கு வந்து 37 வரைக்கும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 47 ஏஜ் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டா, ஸோ 20% வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 47 years வந்து எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றதுல யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி இங்கே லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஏஆர், பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபி, என்எஸ்ஜி, எஸ்எஸ்பி. அண்ட் அதுக்கப்புறம் அஸ் யூஸ்வல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கம்யூனல் ரிசர்வேஷன் பேட்டர்ன் 69%. ஸோ அது நார்மல் தான், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோட்டாஸ் இருக்குது. கோட்டாஸில் வந்து ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்டல் கோட்டான்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டான்றது ஆல்ரெடி பிசியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வர்றது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் கோட்டான்றது தான் ஜென்ரல். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கூட இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீஃப்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் தயவுசெய்து நல்லா உட்காந்து
ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம் போகிறோம் இல்லையா, நம்ம தான் அப்பியர் ஆக போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து இதை ரீட் பண்ணி பார்க்கணும். இதை ரீட் பண்ணி பார்க்காம எல்லா இடத்துலேருந்தும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 79 பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ 79 பேஜை நம்ம ரீட் பண்ண மாட்டோம், ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுவோன்னா அது நம்ப தகுந்ததாக இருக்காது. ஸோ தட் நீங்கள் வந்து ரீட் பண்ணுறது வந்து பெட்டர். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.